தரமான மணம் நிறைந்த சுவை மிகுந்த சாம்பார் பொடி. அன்னம்மா மசாலா பயன்படுத்தவும். அனைவருக்கும் வணக்கம். 12 ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தேவகுரு. 2 குரு இருக்கு. ஒரு குரு தேவகுரு, இன்னொன்று குரு அசுரகுரு. அசுரகுருங்கிறது சுக்கரன். அது மாதத்துக்கு ஒருக்க 27 நாளுக்கு ஒருக்க அப்படியே மாறி மாறி வந்துடும் 12 ராசிகளுக்கும். ஆனால் இந்த தேவகுரு 360 நாட்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும். இதில் உச்சகதி, நீச்சகதி, நட்பு, பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாமும் இருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்கு வருகிறது. இந்த கடகத்தில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம். குரு திசையில் பிறக்கக்கூடியவர்கள். குரு எங்கெங்கெல்லாம் போய் உட்காருதோ அது சாரம். அந்த வகையில் இப்போ புனர்பூசம் தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய நட்சத்திரம் தன்னுடைய டேபிள்லேயே உட்காந்துருக்க மேற்கணக்கு. அடுத்தது பூசம் சனியினுடைய சாரம் பெறுது. அந்த சனியினுடைய சாரம் பெறுவது இல்லாமல் கடகத்தில் நேர்கதியிலையும் அதிசார கதியிலையும் வக்கரகதியிலையும் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த வருஷம் பராபவ வருஷம் பங்குனி மாதம் வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறது. வக்கரகதியில் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ராகு பயிற்சி ஒரு குறிப்பிட்ட விஷயமாக சொல்லலாம். இப்போ ஏற்கனவே சனி பயிற்சியாருக்கு அது ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஆக குரு மகரத்தில் வரக்கூடிய ராகுவையும் பார்க்கறது, மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனையும் பார்க்கறது, அதே கடகத்தில் வரக்கூடிய கேது குரு கூட இருக்கு. அப்போது இந்த 3 கிரகங்களும் பரிசுத்தமாக மாறுகிறது, புண்ணிய கிரகமாக மாறுகிறது. குருவுடைய பார்வை சனி கிரகத்துக்கும், குருவுடைய பார்வை ராகு கிரகத்துக்கும், குருவோட கேது சேர்ந்ததுனால கேதுவும் ஒரு புண்ணிய கிரகமாக, ஒரு நல்ல ஒரு சுப கிரகத்தை ஒட்டின கிரகமாக மாறுது. அதனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? குரு. தலையாய கிரகம் குரு. இந்த குருவனுடைய பயிற்சி இப்போ ஆரம்பித்து அடுத்த வருஷம் வரைக்கும் குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் அந்த குருவுடைய பார்வைக்கு சனி பகவான் வந்துடுது. அடுத்து வரக்கூடிய ஐப்பசியில் புரட்டாசி கடைசியில் ராகு மகரத்துக்கு வந்துடுது. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக வக்கரகதியாக நேர்கதியாக இருக்கக்கூடிய குரு மகரத்தை பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்கள் மிகவும் புண்ணியமாக, அந்த இடத்துல வரக்கூடிய ராகு குரு சண்டால யோகத்தை வாங்கினாலும் அருமையான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர். இது அடிப்படை. அதே போல இந்த ராசி பலன் சொல்லும் பொழுது எது பரிகார ராசி, எது யோக ராசி, எது அவயோகம், எது விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த பரிகாரம் கிடையாது. கடவுளை நாம் பார்த்தால் நமக்கு சந்தோஷம், கடவுள் நம்மை பார்த்தால் நமக்கும் சந்தோஷம், அதுவும் சந்தோஷம். ஆக கடவுள் நவக்கிரக தரிசனம் எப்பொழுதும் தேவை. ஒரு படத்தில் சொன்ன மாதிரி மீனை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போய் நவகிரகத்தை பார்த்தே தான் தீரணும் அப்படின்னு கம்பல்சன் கிடையாது. நம்மளுடைய சனாதனத்தில் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லையா, நம்மளா மனசில் நினைக்கிறோம், சரி போவோம். மற்ற விஷயத்தை விரிவான சில விஷயங்களை உங்களுக்கு பிட்டு பிட்டாக நான் சொல்கிறேன். இது ராசி பலனாக, குரு பயிற்சி பலனாக இதை நம்ம சிந்திப்போம், அனுபவிப்போம். இப்போ இது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அன்னம்மா மசாலா பருப்பு பொடி போடுங்க. சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல்.
அன்புக்கு அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னி லக்னக்காரர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு குருவாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றார். பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் ஜாதக ரீதியாக அடிப்படை ஜாதகத்திலையும் சரி, கோச்சார ரீதியாகவும் சரி, ஒரு கிரகம் 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது மிகவும் மிகவும் லாபகரமான ஒரு கிரகமாக மாறிவிடும். எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு 10 பேர் ஒட்டுக்க ஒரே இடத்துக்கு ஒரு டூர் போறீங்க, பிக்னிக் போறீங்க. ஒரு 12 பேர் ஒரே இடத்துக்கு போறீங்க. அந்த 12 பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத நபர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு கிடையாது, பகையாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பார்த்தாலே பிடிக்கும், பார்க்க பிடிக்கும், பார்த்தாலே பிடிக்காது, பார்க்க பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிற நபர்களாக இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு நபர் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் கூட சண்டை போடுவாங்க. 11ஆவதா ஒரு நபரை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவர் நல்லவராக இருப்பார், உங்கள் கூட நட்பாக இருப்பார். அந்த மாதிரி இந்த லக்னத்திலிருந்து இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய எந்த கிரகமும், சொந்த ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை கிரகமும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது. 10ஆவதுக்கு குரு உச்சகதியில் இருக்கார், 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கார். நினைத்ததிலும் லாபம், முடிவெடுத்து செய்யக்கூடிய விஷயத்திலேயும் லாபம், திட்டமே லாபம், திட்டத்தை செயல்படுத்தும் போதும் லாபம். இதை மட்டும் வச்சுங்க. இது எல்லா வயதுக்காரர்களுக்கும் அந்தந்த விஷயங்கள்ல. சரி, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதில் லாபம், சேரக்கூடிய பள்ளிக்கூட லாபம், சேரக்கூடிய கல்லூரி லாபம், அங்கே வரக்கூடிய வாத்தியாருங்க, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்தனை குருமார்கள் அத்தனை பேரும் அனுசரணையாக லாபத்தில் இருக்காங்க. அடுத்தது திருமணத்துக்கு பேசுகிறீங்க, ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இது. இந்த நல்ல நேரத்தில் ஒரு 3 பொண்ணை பார்த்தாவே 4ஆவது பொண்ணு அமைஞ்சிடுது. ஒரு 2 பையனை பார்த்தோன்னையும் 3ஆவது பையன் அமைஞ்சிடுது. இது ஒரு லாபம், பார்க்கும்போதே லாபம். சரி, ரைட்டு, இவர் பரவாயில்ல, பேச்சுவார்த்தைலாம் கரெக்டாக இருக்குது, அப்பா அம்மா ஓகே சொல்லிடுறாங்க, எல்லா விஷயத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணி உங்கள்கிட்ட சம்மதம் கேட்குறாங்க, சொல்லிடுறீங்க, ஓகே. அதே போல் படிப்பு முடிச்சிட்டீங்க, கேம்பஸ் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிட்டீங்க, கம்பெனியில் இது வரைக்கும் கூப்பிடல. 10ல் இருந்த குரு சுபகிரகம், அவர் ஒன்றும் வாய மூடி இருப்பார், எனக்கு என்ன ஒம்புன்னு இருப்பார். இப்போ 11ல் வந்துட்டார், அது ஒரு லாபம். அடுத்தது வேலைக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் போயிட்டீங்க, இருக்குது, வேலை கிடைச்சிருச்சு, ஆனால் கூப்பிடல இது வரைக்கும். அதான் 10ல் குரு தர்ம கர்மாதிபதி யோகம், தர்மஸ்தானம், கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருந்த குரு நமக்கு என்ன வம்பு, நம்மையான செய்வனம் அப்படின்னு அவர் பேசாமல் இருந்துட்டார். இப்போ அவரே இங்கே வந்துடுறாரு, எவ்வளோ நாள் கட்டப்பட்டுருக்கான், உடனே ஒரு வேலையை கொடுத்துடலாம். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவருடைய மைண்டு எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு உடனடியாக அன்றைக்கே வேலை கிடைச்சிடும். வெளிநாடு செல்லக்கூடிய வகையில் நீங்கள் எல்லா விசா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ஆனால் உங்களுக்கு இன்னும் கால் வரவில்லை, கிடைக்கும். நான் தான் சொல்லியிருக்கேன், வெளிநாடு செல்றதுங்கிறது ஒரு தோஷம்தான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. சொந்த பந்த அப்பா அம்மா உறவு மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறீங்க. போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்றது, அதெல்லாம் சில பேர்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. குடும்பத்தோடு போகிறது, அப்புறம் 6 மாதத்துக்கு இருக்க அப்பா அம்மா வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஜாதக அமைப்பு. ஆனால் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் கிடைக்கும். ஏன்னா இப்போ 6ல் இருக்கக்கூடிய ராகு 5ல் வந்துடுதுன்னா இன்னும் நீங்கள் உங்களுடைய மகனும்
உங்களுடைய மகன் மகளும் வெளிநாடு போடக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவார் இந்த ராகு. 7ல் இருக்கிற சனி பகவான் நல்ல இடத்தையா செலெக்ஷன் பண்ணுவார். இதெல்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது. வெளிநாடு சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு வேலைன்னா எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகிறதுக்கும் அத்தனை சப்ஜெக்ட் இருக்குது. வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டு வேலையில் உட்காந்துட்டு வேற இடத்த தேடி வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அங்கேயே போன கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போகிறது. இல்லைன்னா போனவனையும் ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்புறதும் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் ஒரு சப்ஜெக்ட். பொதுவாக கணிச்சு தேவையில்லாமல் சொல்லக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா இந்த காதல் திருமணம், அதை தான் கணிக்கவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். கணிக்காதீங்க. இப்போ ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு ஆடி மாதத்தில் காதல் அப்படியே தழைச்சி வரும். முளையெல்லாம் விட்டு இலையெல்லாம் விட்டு காயெல்லாம் பூவெல்லாம் பூத்து காயெல்லாம் காய்க்கிற அளவுக்கு வந்துடும். ஆனால் அந்த ஆடி மாதம் போச்சுன்னா ஆவணி வந்ததுன்னா எங்கே காயெல்லாம் காய்ச்சிதோ அந்த காயெல்லாம் அழுகி போய் வெம்பி போய் பிஞ்சிலேயே பழுத்து கீழே விழுந்துடும். அந்த கல்யாணம் சிறப்பாக இருக்காது, அந்த காதலும் சிறப்பாக இருக்காது. இது ஒரு ரகம். அதெல்லாம் யார் பார்த்து சொல்கிறாங்க? யாரும் சொல்கிறது இல்லை. எடுத்தவனையும் பையன் சொல்கிறது ஒரு ரகம், எடுத்தவனையும் பொண்ணு சொல்கிறது ஒரு ரகம். பையன் சொன்னாலும் பொண்ணு கேட்காம ஒருதலை ராகத்தில் போய் ஒருதலை பாட்டு பாடி தவறான முடிவு எடுக்கிறதெல்லாம் ஒரு ரகம். இதெல்லாம் காதலில் பல சப்ஜெக்ட். அதனால தான் அந்த காதல் கணிக்காதீங்கன்னு சொல்லுவோம். இருப்பதை இல்லாததாக காட்டும், இல்லாததை இருப்பதாக காட்டுறது தான் காதல். சுக்கிரன் ஒருவரை எந்த அளவுக்கு ஆசையை தூண்டுறாரோ அந்த அளவுக்கு ஆசையை தூண்டி அவரை படுகொலியில் தள்ளக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் தான் மனைவிக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம், காதலுக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம், பொன் பொருள் சேர்க்கைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம், வாழ்க்கையினுடைய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம். அவர் எங்கெல்லாம் போகிறாரு, யாரெல்லாம் எந்த கிரகத்தெல்லாம் பார்க்குறாரு, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சுபரா பாவரா, இதெல்லாம் பார்த்தா தான் இந்த காதலுங்கிற விஷயமே ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் கன்னிராசிக்கு இயற்கையிலேயே வசப்படக்கூடியது கொஞ்சம் காதல். கண்டிப்பாக இயற்கையிலேயே வசப்படக்கூடியது. இது 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம். ஆக மொத்தம் பொதுவாக எல்லா விஷயங்களையும் நல்லது பண்ணக்கூடிய கிரகமாக இந்த குரு, உச்சகதி குரு வராது. அதிசாரத்தில் வரும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது கார்த்திகை, ஐப்பசி, கார்த்திகைலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போல்லாம் இதெல்லாம் நடக்குமானா நடக்காது. குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு கண்ணை மூடிட்டு ஒரு வருஷம் பூரா உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடாது. அதே போல் மார்கழி தைலியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 மாதம் விட்டு 2 மாதம் விட்டு 2 மாதம் விட்டு தான் நல்லா இருக்கும். கடைசியில் பங்குனி மாதம் சூப்பராக இருக்கும். மாசி பங்குனி அருமையாக இருக்கும். எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா குடும்ப உறவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். சண்டையிட்டவர்கள் சமாதானமாகி உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. வேலை செய்கிற இடத்துல உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வு உண்டு. விரும்பின இடத்துல வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அப்பா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடவுள் தரிசனத்துக்காக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பல நேரங்களில் பல ஊர்களுக்கு போயிட்டு வருவீங்க. பணம் பாக்கெட்டை ரொம்பும், பேங்க் பேலன்ஸ் ஏறும். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா விஷயத்தையும் உங்களால் அனுசரித்து அன்னன்னைக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்கள் தாராளமாக நல்லது பண்ணலாம். கொடுத்த கடன் திரும்ப வசூலாகும். புதியதாக கடன் கொடுக்கக்கூடாது. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய பணம் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் சம்பாதிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. உங்ககிட்டேருந்து வாங்குறவங்க உங்களுக்கு திரும்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லித்தான் வாங்குவாங்க. ஏன்னா 7ல் சனி இருக்கு. மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க. வாங்குற வரைக்கும் எந்த அளவுக்கு கட்டப்பட்டு உங்களை பாராட்டி
சீராட்டி உங்களை போல நல்லவன்டா, நீங்கள் அவரு இவர் கர்ணன் அவராக்கம் இவராக்கம்லாம் சொல்லிவிட்டு வாங்கினவனையும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச்சே இல்லாமல் சைலண்ட்டாக போயிடுவாங்க. பொதுவாக இது 12 ராசிக்கும் சில குறிப்பிட்ட நேரங்களில் இந்த ஏமாறக்கூடிய நேரம் உண்டு. அந்த நேரத்தை தெரிஞ்சு கொடுக்கக்கூடாது. அதனால் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, இல்லை ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தேன்னா அந்த தொழில் ஆரம்பிச்சிருவேன், இதுக்கு தான் அந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின்லாம் சொல்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் நான் ரொம்ப பெரிய ஆள், ஆனால் நாளைக்கு பாருங்கள் இந்த ஷேர் வருது, இந்த என்எஃப்ஓ வருது, இது 10 ரூபா தான் ஸ்டார்டிங், இது அடுத்த மாதம் முடியுது, என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா தானே வாங்கி போட்டேன்னா அடுத்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு 20 லட்ச ரூபா கிடைச்சிருன்னு வருது. எப்படி உங்கள் காசை வாங்கி அவர் 10 லட்ச ரூபா போட்டு 20 லட்ச ரூபா சம்பாதிச்சு உங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபா சேர்த்து கொடுத்துருவாங்க. உங்கள் காசில் ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கோம். ஏன் அதுக்கு நீங்களே அதை கற்றுக்கிட்டு அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாம்ல? தெரிய விடாது, தெரிய வைக்க விடாது. அதில் தான் ஏமாறுறாங்க. அந்த மாதிரி எல்லா தொழிலும் தான் சொல்கிறேன். நமக்கு அனுபவமே இல்லாத ஒரு ஹோட்டல் வைக்கிறோம், முதல் நாள் 10,000 ரூபாய்க்கு விற்குது, அடுத்த நாள் 8,000, அடுத்த நாள் 7,000, இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போச்சுன்னா என்னாச்சு? உங்களுக்கு அனுபவம் இல்லை, அந்த 10,000 எப்படி கரெக்டாக பண்ணி செய்யறது. இதுக்கும் ஜாதகம் இருக்குது, இதுக்கும் கிரகத்தினுடைய பலன் இருக்குது. நேற்றிருந்த தொழில் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் 10ங்கிறது 11,000 ஆகுமா, 6 மாதம் கழித்து 11 10 ஆகுமா 8 ஆகுமா, இதெல்லாம் பார்க்கணும். பார்க்காம வச்சிருவாங்க, தப்பு. இதை தெரிஞ்சுக்கணும். அதனால் முதல் போடுபவர்கள், தொழில் ஆரம்பிக்கிறவர்கள், நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் காசுக்கு நீங்கள் தான் அதிபதி. அது நட்டமே ஆனாலும் உங்களுக்கு தான், லாபமே ஆனாலும் உங்களுக்கு தான். சமாதானம் ஆகிக்கலாம். நமக்கு தொழில் தெரியாமல் பண்ணிட்டோம், ஒரு 1000 ரூபா நட்டாயிடுச்சு, ரைட்டு பார்ப்போம், இந்த மாதம் பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த மாதம் அதை எழுத்து முடியும் வச்சு உங்களுக்கு 8,000 ரூபாய் மிச்சம் இருக்கும் உங்கள் காசு. அதை செய்யாமல் கடைசி 1000 ரூபா வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் எனக்கு இந்த தொழிலே சரியில்லைன்னு வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. விட்டுருங்க, பார்த்துக்கலாம். 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக காலு, முழங்கால், இடுப்பு, முழங்கால், கணுக்கால், பாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துங்க. நல்லது இருக்கணும்னா மருத்துவத்தை தேடி போய்த்தான் தீரணும். மீண்டும் சொல்லுங்கள். அண்ணம்மா பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும்.